ஹாய், வணக்கம். நான் உங்கள் தோழன் அன்னை கன்னியம்மாள் ரமேஷ் பேசுகிறேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக நான் பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பேச போகிற சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இளையராஜா. ஏன் இவ்வளோ எல்லாமே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ராஜா சார் மட்டுமே உங்கள்கிட்ட இப்போ பேச போகிறேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதயம். ராஜா சார் இல்லைன்னா நான் இல்லை. ராஜா சார் பார்த்தீங்கன்னா என்னை ஒரு அம்மாவாக நான் பார்க்குறேன். என் அம்மாவுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா நான் ராஜா சார் தான் பார்க்குறேன். நான் எவ்வளோ தோல்விகளை கடந்து வந்தேன். நான் கடந்து வந்த காலங்கள்லாம் எனக்கு யாருமே இல்லை. நான் அப்போ தனிமையாக நடந்து போகக்குள்ளலாம் எனக்கு தோணுச்சு. அப்போ ராஜா சாருடைய பாடலாம் நான் நிறைய கேட்பேன். சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ராஜா சார்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிலேருந்து நான் ராஜா சாருடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன். இன்றைக்கி நான் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும், எவ்வளோ தோல்விகளை நீங்கள் கண்டிருப்பீங்க, எவ்வளோ வெற்றிகளை நீங்கள் கடந்து போயிருப்பீங்க. நீங்கள் கடந்து போகிற வெற்றிகளும் சரி, நீங்கள் கண்ட தோல்விகளும் சரி, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பாக உங்களை தூக்கி நிறுத்தும் அப்படின்றது தான் என்னுடைய வார்த்தை. நான் இன்றைக்கி சொல்கிற விஷயம் என்னென்னா, நீ எவ்வளோ தான் கஷ்டத்தில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா, அந்த கஷ்டத்தில் எப்போயாவது ஒரு இனிமையான ஒரு சாங் நீங்கள் கேட்டு பாருங்களா. அந்த சாங் உண்மையிலுமே ரொம்ப பிடிக்கும். நான் போஸ்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராஜா சாருடைய மெலடிஸ் தான் நிறைய நான் போட்டிருக்கேன். ராஜா சாருடைய பாடல் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் அப்படின்றது தான் நான் இந்த இன்ஸ்டாகிராமில் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டுலேருந்து எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ராஜா சாருடைய சாங்கை தான் நான் எல்லாமே ப்ளே பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. என் பாட்டுக்கு நிறைய நான் போட்ட பாட்டுக்கு எல்லாமே லைக் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கணும். நான் போட்டதுக்கு மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலை பளுவோட சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த வேலையில் எப்படிலாம் நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்து ஒரு நிமிஷம் உட்காந்து அதை யோசித்து அந்த சாங் கேட்கக்குள்ளே அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி, அந்த சாங் மேலே அவங்க மேலே இருக்க ஒரு இணைப்பிரியாத ஒரு பாசம், இது எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்றனால தான் நான் ஒவ்வொரு முறையும் ஒரு போஸ்ட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றனால தான் நான் இந்த இன்ஸ்டாகிராமில் நான் எல்லாத்தையுமே பதிவு போட்டேன். நிறைய இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லோரும் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் தோல்வியை கண்டு தயவு செய்து பயப்படாதீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், தோல்வின்றது ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வெற்றி நீங்கள் தருவலாம். நீங்கள் தோல்வி இருக்கிற காலகட்டங்களில் ராஜா சாருடைய எவ்வளோ சாங்லாம் இருக்குது, அந்த சாங்கெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள். நிறைய நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு வாழ்க்கையில் நீங்கள் எப்படி முன்னேறணும், இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்ற ஒரு விஷயம் எல்லாமே தெரியும். அதனால் நம்ம பணத்தை நோக்கி பயணிப்போம், நிறைய நேர்மையான விதத்தில் சம்பாதிப்போம், இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அடையாளத்தை நம்ம உருவாக்குவோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இன்றைக்கி நான் ராஜா சாரை பற்றி நான் கம்மியாக சொல்லியிருக்கேன். அடுத்த இதுவில் நான் கண்டிப்பாக ராஜா சாரை பற்றி நிறைய நான் சொல்லுவேன், நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. எல்லாருக்கும் இந்த இனிய பொழுது இந்த மதியம் எல்லாருக்கும் என்னுடைய இனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாமே நீங்கள் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் அன்னை கன்னியம்மாள் ரமேஷ். நன்றி, வணக்கம்.